ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களை மட்டும் எப்போதும் என்னுடைய எல்லா காரியத்திலும் உங்களை முன் வச்சு செய்ய எனக்கு இதுவரை பலன் தந்தீங்க ஆண்டவரே. நீங்க மட்டும் என் கூட இல்லை அப்படின்னா நான் என்னைக்கோ இந்த உலகத்தை விட்டு நிர்மூலமாய் இருப்பேனே, நான் நிர்மூலமாய் இருப்பேன் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபைப்பா. உங்க கிருபை ஆண்டவரே, ஒரு இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்பு களவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதிதா இருக்கிறது. இந்த காலையில் ஒரு புதிய கிருபையினால எங்களை நிரப்புங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொடும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இந்த நாளின் ஆராதனை முழுவதும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிறதான பிள்ளைகள், பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வரும். பாடுகிற பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் அமர்வதாக. ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு பாட கிருபை தருவீராக. ஆண்டவரே நல்ல ஆராதனை தருவீராக. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே சத்தியத்தோடு பலத்தோடு கூட ஆவியின் பலத்தோடு கூட சொல்ல பலனை தருவீராக. எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்திக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த பந்தியில் நாங்கள் யாரும் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம், எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. இதனால் இந்த தீவுகள் நடக்கிற எல்லா ஆராதனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கேம்பல் பேலிருந்து டிக்லிபூர் வரை நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படணும். தேவ சபைகளிலே தேவன் எழுந்தருளுவீராக. தேவ ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. தேவ ஜனங்கள் தொடப்படுவார்களாக. தேவ ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. தேவ ஜனங்கள் ஆவியில் விடுதலை உண்டாக்க கர்த்தர் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஜீவநதியே
சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை உடைய கரங்களிலே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல், ஃபர்ஸ்ட் சாமுவேல். ஒரு ஆள் முன்னாடி வாங்க, நீ முன்னாடி வாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். எல்லாம் கைகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை ஆவியானவர் கடந்த நாட்களில் என்னோடு கூட உணர்த்தி, இந்த வார்த்தைகளை நான் கடந்த நாட்களில் தியானம் பண்ணி, அந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் என்பது சாமுவேல், சவுல், தாவீது இவருடைய வாழ்க்கை அடங்கியதான ஒரு வேத பகுதி. ஆனால் இந்த முந்தின சில அதிகாரங்களில் நீங்கள் பார்க்கும்போது சாமுவேலை குறித்ததான சில காரியங்களை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறது சாமுவேலை குறித்தல்ல, சாமுவேலின் தாயாகிய அன்னாளை குறித்ததான சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்னாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய கணவனார் பெயர் எல்கானா. அவருடைய கணவனார் பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்க. அவருடைய கணவனார் பெயர் என்ன? எல்கானா. எல்கானா ஒரு நல்ல தேவனுடைய மனிதன், ஒரு நல்ல குடும்பம். இந்த குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லலாம், அல்லது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பம் என்று சொல்லலாம், ஒரு நல்ல ஆவிக்குரியவர்கள் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த எல்கானா தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட சீலோவில் போய் வருடந்தோறும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு குடும்பம் இந்த எல்கானாவின் குடும்பம். இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருவர் பேர் அன்னாள், இன்னொரு பேர் சொல்லுங்க. இங்க இருக்கவங்க சொல்லுங்க. இந்த பக்கம் நம்ம படிக்கல, என்ன பேருமா? பென்னினாள். அன்னாள், பென்னினாள். சோ இதுதான் இவருடைய குடும்பம். எல்கானா, அன்னாள், பென்னினாள். இந்த பென்னினாளுக்கு குழந்தைகள் இருந்தது, அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. இது இந்த குடும்பத்தினுடைய ஒரு வருந்தத்தக்கதான சூழ்நிலை. ஆனால் இந்த அன்னாள் பென்னினாள் எல்கானாவை விட இந்த அன்னாளை குறித்ததான நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த அன்னாள் யார் என்று சொன்னால் ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரி. அப்படிதானே? ஜெபிக்கிற சகோதரியா இல்லையா? ஜெபிக்கிறவங்களா? நம்ம வேதத்தை படிக்கிறது இல்லை. நேற்று எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் பையன் வந்திருந்தார், நம்ம ஏஜி பாஸ்டருடைய பையன். அந்த தம்பி ஒரு காரியத்தை சொன்னார். எங்க செல்ஃபில் இருக்கிற புஸ்தகத்தை எல்லாம் பார்த்தான், மேலே கீழே எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆங்கில புத்தகத்தை எடுத்தான். ஒரு ஆங்கில புத்தகத்தை எடுத்து ஒரு 2 பேஜ் படிச்சுட்டு அதில் ஏதோ அவனுக்கு நல்ல தாட்ஸ் கிடைச்சிருக்கும் போல அதை உடனே ஃபோட்டோ எடுத்தான். ஃபோட்டோ எடுத்துட்டு என்கிட்ட சொன்னான், அங்கிள் எங்கள் அப்பா நிறைய உங்களை மாதிரி புஸ்தகம் வச்சிருக்கிறார், நிறைய புஸ்தகத்தை படிப்பார் அப்பா, ஆனால் எங்களுக்கு எப்படி அப்பா புஸ்தகத்தை படிக்க கற்றுக் கொடுத்தார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ இங்கே கவனி, புஸ்தகத்தை கையில் கொடுப்பாராம். கொடுத்துட்டு பேஜியாக படிக்கும்போது 5 ரூபா 10 ரூபா காசு கொடுப்பாராம். 5 ரூபா 10 ரூபா காசு. இப்போ 5 ரூபா ஒரு 5 பேஜ் படித்த உடனே 5 ரூபா கொடுத்தா என்ன உண்டாகும்? ஆர்வம் வரும். எதுக்கு? இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு. அப்படிதான் எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்தார் அங்கிள், நான்லாம் அப்படி தான் படித்தேன் அப்படின்னார். அதனால நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் ஒவ்வொரு ரூபா காசு தார். இப்போ 1 ரூபா கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் பைபிள் படிங்க, 5 ரூபா தாரேன்.
ஆனால் கொஸ்டின் கேட்பேன். அதில் இருந்து என்ன கேட்பேன்? கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா 5 ரூபா தருவேன். எது எப்படினாலும் நீங்கள் என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த அன்னாள் ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரி. இப்போ இவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த அம்மா வந்து தேவாலயத்துக்கு போனாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1ஆம் அதிகாரத்தில் ஆங்கிலத்தில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ணுற ஜெபம் என்ன ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வேதத்தில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு நீர் ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அந்த குழந்தையை உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் உமக்கே அவனை என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க நம்ம ஜெபம் பண்ணுறாங்க. ஆலயத்தில் இருக்கிற ஏலி, அவர் ஒரு ஆசாரியன், ஊழியக்காரர். இந்த அம்மாவின் ஜெபத்தை பார்த்து இந்த அம்மாவை மிகவும் மன மடிவு, சோர்வுக்குள்ளாகும்படியான வார்த்தைகளை சொல்றாங்க. ஆனால் இந்த அம்மா அதையெல்லாம் கேர் பண்ணலை. இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்தை முடிச்ச உடனே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலி எந்த மனுஷன் அந்த அம்மாவை நிந்தித்தாரோ, அந்த அம்மாவை குடிச்சு வெறிச்சு ஜெபம் பண்ண புலம்புகிறேன்னு சொன்னாரோ, அந்த அம்மாவை பார்த்து ஐயா சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு ஏலி சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு, சொல்லுங்க, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தையை கேட்டாங்க. இது யார் சொன்னா? ஏலி சொல்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதிகாலையிலே அந்த அம்மா எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தம்முடைய வீட்டிற்கு போனாள். அதற்கு பிறகு அந்த அம்மா துக்கமுகமா இருக்கவே இல்லை. அப்படின்னா இதற்கு முன்னால் அந்த அம்மா எப்படிதான் இருந்தாங்க? ஏன் துக்கமா இருந்தாங்க தெரியுமா? 2 காரியம் அங்க நடந்திருக்கு. ஒன்று, இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை என்கிற துக்கம். இன்னொன்னு, இந்த அம்மா துக்கமுகமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பெண்ணினால் நிந்தனை, பெண்ணினாளுடைய நிந்தனை. எனக்கு குழந்தை இருக்கு, உனக்கு குழந்தை இல்லை என்கிற இந்த வார்த்தை, நிந்தனையான வார்த்தையை இந்த அம்மா கேட்டதுனால இந்த அம்மாவுடைய முகம் எப்படி இருக்கு? துக்கமுகமா இருக்கு. ஆனா இப்ப வேதம் சொல்லுது, இந்த அம்மா கர்த்தரை தொழுது கொண்டு போன பிறகு அவங்க எப்படி இருக்கவில்லையா? அப்புறம் அவர்கள் என்னவில்லை? துக்கமுகமா இருக்கவில்லை. அவர்கள் போனார்கள். கர்த்தர் வழியை, கர்த்தர் கற்பத்தை திறந்தார். ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார். இப்போ இந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, கர்த்தர் குழந்தையை கொடுத்துட்டாரு, சரி வா நம்ம ஆலயத்தில் போய் நம்ம வருஷம் போய் கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தர் ஆராதிப்போம் வா அப்படின்னு உடனே இந்த அம்மா சொல்றாங்க, நான் வரல. இதுவரை அந்த ஐயா கூட போன ஆள் இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் வரல. ஏன் வரல தெரியுமா? என் குழந்தை சின்ன குழந்தை, இந்த குழந்தை பால் குடி மறந்த உடனே தான் நான் வருவேன். நான் வந்து இந்த குழந்தைய நான் சொன்னது போல எங்க விட்டுட்டு வருவேன்? தேவாலயத்தில் விட்டுட்டு வருவேன். இந்த அம்மா அதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை நான் சரியாய் செலுத்துவேன் என்பதில் இந்த அன்னாள் சரியாக இருந்தாங்க. அதை விட்டு கொஞ்சமேனும் மாறவே இல்லை. ஆண்டவருக்கு நான் செய்த பொருத்தனையை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த அம்மா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். 26ஆம் வசனத்துல, அப்பொழுது அவள், என் ஆண்டவரே, இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவராகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இப்ப நம்ம ஆலயத்துக்கு போறாங்க, ஏலி தாத்தா கிட்ட பார்த்து சொல்றாங்க, தங்களை அறிமுகப்படுத்துறாங்க. என்ன அறிமுகப்படுத்துறாங்க? இதே ஆலயத்துல வந்து நான் அழுது ஜெபம் பண்ணேன், இந்த பிள்ளைக்காக தான் அழுது ஜெபம் பண்ணேன், இந்த பிள்ளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்பதை உம்முடைய ஆண்டவருடைய நாமத்தினால ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பிள்ளையை நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு என்ன செய்தாராம்? கட்டளையிட்டார். கர்த்தரிடத்தில் நான் கேட்டது போல கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? கட்டளை இட்டார் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளெல்லாம் கர்த்தருக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவள் அங்கே கர்த்தரை என்ன செய்து கொண்டான்? பணிந்து கொண்டான். இது அதிகாரம் முடியுது. இதோட கர்த்தர் இந்த 1ஆம் அதிகாரம் முடியுது. இப்ப இன்னைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல போகிற வார்த்தைகள் 2வது அதிகாரத்தில் இருக்கு. 2வது அதிகாரம் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், வாசிங்க யாராவது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
போதும். அப்பொழுது அன்னாள், எப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணா? எப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணா? சொல்லுங்க. எப்பமா ஜெபம் பண்ணா? பிள்ளையை கொண்டு தேவ சமூகத்தில் விட்டுட்டு கர்த்தரை பணிந்து கொண்ட பாருங்க. அப்பொழுது இந்த அம்மா ஆண்டவரை நோக்கி இப்ப தைரியமா சில வார்த்தைகளை சொல்றாங்க. இந்த அம்மாவினுடைய இந்த அதிகாரம், இந்த வசனத்தை நான் பல முறை படிச்சாலும் இந்த 2 நாளா நான் படிக்கும்போது இந்த அன்னாளுக்குள்ள இருந்ததான, நம்ம பாசையில சொன்னா ஒரு தைரியம் சொல்லலாம், இன்னொன்று சொன்னா பெருமைன்னு சொல்லலாம், இன்னொன்று சொன்னா அகம்பாவன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த உலகத்துல. ஆனா இந்த அம்மா தைரியமா சொல்றாங்க, என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். என் இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தருக்குள்ள. ஆமா. எதனால களி கூறுது? என் ஆண்டவர். ஆமா, முதல்ல இந்த அம்மா துக்கமுகமாக இருந்தாங்க, அப்போ களி கூறல. ஆனா இப்ப சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. எதனால களி கூறுகிறதுனா, நான் ஆண்டவரிடத்துல எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரானால், ஆண் பிள்ளையை தருவீரானால் அந்த பிள்ளையை உமக்கே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவர் தந்தார். இப்ப அந்த பிள்ளையை கொண்டு எங்க விட்டுட்டேனா? எங்க விட்டுட்டேன்? ஆலயத்தில் விட்டுட்டேன். இப்ப என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. என் இருதயம் சந்தோஷமா இருக்கு. கர்த்தருடைய சமூகத்துல என் இருதயம் சந்தோஷமா இருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் என்ன செய்கிறது? என் கொம்பு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்க அப்படின்னு சொன்னா, என்னை நிந்தித்தவர்கள் மத்தியில, என்னை தூஷித்தவர்கள் மத்தியில, என்னை ஏளனமாய் பேசினவர்கள் மத்தியில கர்த்தர் என் கொம்பை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கொம்பை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார்னு அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா 3வது வசனத்துல அழகா ஒரு வார்த்தையை சொல்றாங்க. 3ஆம் வசனம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இனி மேட்டிமையான வார்த்தையை. ஆமா, இது யாருக்கு சொன்ன வார்த்தை? பெண்ணினாள் கிட்ட சொல்றாங்க அந்த அம்மா, இனி மேட்டிமையான வார்த்தையை நீ என்ன செய்யாத. ஆமா, நம்ம என்னைக்கு அதை அப்படி சொல்லியிருக்கோமா? கர்த்தர் நமக்கு எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நம்மளை நிந்திச்சவங்க முன்னால, நம்மளை தூஷித்தவங்களுக்கு முன்னால இந்த அம்மா ஜெபம் பண்ண ஜெபம் அருமையான ஜெபம். இனி நீ மேட்டிமையான வார்த்தை என்ன செய்யாத, பேசாத, பேசாத. அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட, அகங்காரமுள்ள வார்த்தை, அகந்தையான வார்த்தை, இருமாப்புள்ள வார்த்தை, பெருமையுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ, என் ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு அந்த அம்மா கீழே நிறைய காரியங்களை சொல்லிட்டு வர்றாங்க. பலவான்களின் வில் முறிந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் அந்த அம்மா சொல்ற வார்த்தையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும். இதெல்லாம் யார் சொன்னா? இதெல்லாம் யாருங்க சொன்னா? அண்ணா ஜெபத்துல சொல்றாங்க இந்த அம்மா. இந்த ஜெபம் எல்லாம் அங்க போகுது. அதற்கு அடுத்த வசனம் சொல்றாரு, அவங்க எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து அவர் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 2வது அதிகாரத்துல முதல் 10 வசனங்கள் அன்னாளுடைய ஒரு அருமையான ஜெபம். இந்த 10 வசனங்களை நான் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்தவங்ககிட்ட சொன்னேன், இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்கன்னு. எத்தனை பேர் ஜெபத்துக்கு வந்தவங்க படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த காலையில் உங்களோடு கூட இந்த 10 வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை இந்த அன்னாள் நமக்கு கற்றுக் கொடுத்த, இந்த ஜெபத்தில் கற்றுக் கொடுத்த 3 காரியங்களை மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஸோ இந்த 3 காரியங்கள் என்ன காரியங்கள் தெரியுமா? இந்த அம்மா ஜெபம் பண்றாங்க, நிறைய காரியத்தை இதற்கு முன்னால சொன்னாங்க. பலவான்களின் வில்லை முறித்தார் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் தரித்திரனை ஆசீர்வதிக்கிறவர் சொல்றாங்க. எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், ராஜாக்களோடு கூட உட்கார செய்கிறவர் என்றெல்லாம் சொல்லிட்டு அந்த 10வது அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது, என்று துதித்தாள். என்று துதித்தாள்.
அப்படின்னு நம்ம தமிழ் வேதாம் சொல்லுது. அப்படித்தானே? என்று துதித்தாள். நான் கேட்கிறேன், என்ன எப்படின்னு துதித்தாள்? அதற்கு முந்தின 2 வசனங்களில் 3 காரியங்களை சொல்லிதான் அவள் மகிமையாய் ஆண்டவரை துதித்த காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்படி என்ன அந்த அம்மா சொல்லி கர்த்தரை துதித்தாங்க தெரியுமா? அவனுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தவான்களின் பாதங்களை என்ன செய்வாராம்? சொல்லுங்க, பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். என் பைபிள்ல நான் அந்த வார்த்தையை அழகா கோடிட்டு வச்சிருக்கிறேன். நீங்களும் நானும் யாரு? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தவான்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் நீதிமான்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். நீங்களும் நானும் விசுவாசிகள். அப்படித்தானே? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை என்ன செய்வாராம்? காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்றாங்க, பரிசுத்தவான்களின் பாதங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? காப்பார். அப்படின்னா இந்த அம்மா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை கர்த்தர் இதுவரை காத்ததினால நான் சொல்லுகிறேன், பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறவர், நீதிமான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தில் நம் வேதத்தில் வாசிக்கும் போது 91ஆம் சங்கீதத்தில் அழகா சங்கீதக்காரன் இப்படி சொல்றான் பாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் உன்னை என்ன செய்வாராம்? தப்புவிப்பார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் தம்முடைய கரங்களில என்ன செய்வார்? தூதர்களை கொண்டு ஏந்தி கொள்ளுவார். கர்த்தர் உன் போக்கையும் மரத்தையும் இது முதற் கொண்டு 126ஆம் சங்கீதத்தில். அப்ப ஆண்டவர் நம்மை காக்கிறவர், காப்பாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை காக்கிறவர், காப்பாற்றுகிறவர். இங்க அழகா சொல்ற அந்த அம்மா, பரிசுத்தவான்களின் பாதங்கள். பரிசுத்தவானின் பாதம் என்று சொல்லும் போது தோத்திரம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாய் ஒரு காரியத்தை அவர் செய்தார். என்ன காரியம் செஞ்சார் தெரியுமா? ராபோஜனத்தை நடத்தினார். அந்த திருவிருந்து நடத்தும் போது இயேசு தம்முடைய சீசருடைய பாதங்களை என்ன செய்தார்? கழுவினார். பேதுரு கேட்ட, ஆண்டவரே நீர் என்னுடைய பாதங்களை கழுவுவதற்கு நான் என்ன பாத்திரம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இதுல நீ எனக்கு இடம் கொடுக்கலன்னா உனக்கு எங்க இடம் இல்லை? ஆமா, இடம் இல்லை. இங்கே நான் இதை செஞ்சாகணும். இது பிதாவினுடைய சித்தம். சோ இந்த பாதம் என்பது நம்முடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். கால் இல்லைன்னா அவனால் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னை தாங்குகிறது இந்த பாதம் தான். சோ இந்த பாதம் தான், இதை தாங்குகிறவர் கர்த்தரா. அதனால தான் சொல்றார், பரிசுத்தவான்களின் பாதங்களை அவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். நம்ம எங்க போனாலும், எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நேரங்களிலும் ஒன்னே ஒன்னு நினைச்சுக்கோ, கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறவர். அவர் இல்லைன்னா நான் இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நம்மளுக்கு தெளிவா தெரியும், என்ன கர்த்தர் காப்பாற்றுகிறார். என்ன மட்டும் இல்ல, எனக்கு கர்த்தர் கொடுத்தாரே என் பிள்ளை சாமுவேல். இப்ப நான் தேவாலயத்துல விட்டுட்டேன், பால்குடி மறந்துட்டான். இப்ப நான் விட்டுட்டேன், சின்ன பையனை விட்டுட்டு நான் எங்க போறேன்? என் வீட்டுக்கு போறேன், சீலோவுக்கு போறேன், நான் ராமாவுக்கு போறேன். ஆனா என் பிள்ளையை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அந்த நம்பிக்கை அந்த அன்னாளுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அவர் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படக்கூடாது. ஏன்னா அதுல எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், அவதிலெல்லாம் நம்மை பாதுகாப்பார். அப்ப ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் நாம் யாரா மாறணும்? இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பரிசுத்தவான்களின் பாதங்கள். அப்ப நம்ம யாரா மாறணும்? பரிசுத்தவானாய் மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் முதலாவது கர்த்தருடைய பிள்ளையா மாறணும். நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறணும். தேவனுடைய பிள்ளை யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தருடைய சபையிலே அங்கத்தினராய் இருக்கிறவன், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவன், கர்த்தருக்காய் கொடுக்கிறவன், கர்த்தருக்காய் உழைக்கிறவன், கர்த்தருக்காய் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவன். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே கர்த்தர் யாருடைய பாதங்களை காப்பார்? பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காப்பார்.
நீ பரிசுத்தமானா முதல்ல மாறணும், அல்லது தேவனுடைய பிள்ளையா மாறணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும். தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது எப்படி? யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன செய்தாரா? அதிகாரம். அப்ப விசுவாசிக்கணும். இயேசு என்னை காப்பாற்றுவார், இயேசு என்னை காப்பார், இயேசு என்னை காப்பார். அவர் என்னை காக்கிற கர்த்தர், அவர் என்னை காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. சொல்லுங்க, உங்களை காக்கிறவர் உறங்குகிறாரா? ஆனா நம்ம உறங்குகிறோம். தாவீது சொல்றான், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்றால் அவருடைய வேலை என்ன? நம்மை காப்பாற்றுகிறவர், காக்கிற கர்த்தர். அந்த அம்மா சொல்றாங்க, பரிசுத்தவான்களை அவர் என்ன செய்வாராம்? காப்பார். இன்னைக்கு வர ஆண்டவருடைய கிருபை நம்மளை காத்து வருது, அப்படிதானே? சொல்லுங்க. சமீபத்தில் ரஷ்யாவில் பயங்கரமான நிலநடுக்கம், பயங்கரமான பூகம்பம், சுனாமி, நிக்கோபார்ல கூட என்னமோ அலர்ட் கொடுத்திருந்தாங்க, அப்படிதானே? ஆனா கர்த்தர் நம்மளை காப்பாத்தினாரா? காப்பாற்றுவார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களிலே அவர் உண்மையா இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே, நான் ஒரு பரிசுத்தவானாய், உமக்கு பிரியமான பிள்ளையாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய், ஒரு நீதிமானாய், ஒரு விசுவாசியாய், ஆண்டவரே நமக்காக நான் வாழுவேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அப்படி மாற்றுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக அந்த அம்மா சொல்ற வார்த்தை தெரியுமா? 10ஆம் வசனம், கர்த்தரோடே என்ன செய்கிறவர்கள், வழக்காடுகிறவர்கள் என்ன செய்யப்பட்டு போவாங்க? நொறுக்கப்பட்டு போவாங்க. கர்த்தரோடு வழக்காடாத. இந்த அம்மா எங்க சொல்றாங்க? பெண்ணினால பார்த்து சொல்றாங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், ஆனா நீ ஏன் கூட வழக்கு போடல. நீ யாரு கூட வழக்கு போட தெரியுமா? அதனால ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை. ஆமா, ஏசாயா 57 கடைசி வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காது. கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தரோட மட்டும் என்ன செய்யாத? வழக்காடாத. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் திருப்புங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி கீழே ஒரு பெரிய பட்டியல் போடுறார். இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து ஓசியா தீர்க்கதரிசி உரைக்கிறார், தேசத்து குடிகளோட என்ன இருக்குது? கர்த்தருக்கு வழக்கு இருக்கு. நம்ம மேல ஆண்டவருக்கு என்ன இருக்கு? வழக்கு இருக்கு. இங்க நம்ம சொல்றாங்க, அவர் வேணா நம்ம மேல வழக்கு போடட்டும், ஆனா நீ அவரோடு என்ன செய்யாத? வழக்காடாத. ஒரு வசனம் கூட வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வழக்காடுவோம் வாங்க, வழக்காடுவோம்னு கூப்பிடுறார். இந்த அம்மா சொல்றாங்க, யார்கிட்ட வழக்கு போடக்கூடாது? கர்த்தரிடத்துல வழக்காடாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இன்னொருவர் வழக்காடாத, சண்டை போடாத. நீ சண்டை போடாத. நீ சண்டை போட்டனா கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். கர்த்தர் எந்த பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தாவீது சொன்னார், கர்த்தர் எந்த பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு. கர்த்தர் உன் கூட இருந்தா, உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொத்து பத்துக்காக என்ன போராடினாலும் சரி, அவற்றில் விடுதலை உனக்கு தான். ஆமென். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கணும். நீ வழக்கு போட வேண்டாம், வழக்காட வேண்டாம்.
கர்த்தரோட மட்டும் வழக்கு பண்ணாது. சில ஆட்கள் இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நிற்பான். பாஸ்டர் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர் கிட்ட மல்லு கட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. ஊழியக்காரங்கிட்ட மல்லு கட்டவே கூடாது. ஏன்னா அவங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அப்படித்தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அது கர்த்தரோடு வழக்காடுறன்னு நினைச்சுக்கோ. கர்த்தர்ட்ட வழக்கு பண்ணிடக்கூடாது. கர்த்தர்ட்ட வழக்காடுனா ஜெயிக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்படித்தானே? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. சரியா நியாயம் தீர்க்கிறவர் வரப்போறார். சீக்கிரம் அவர் என்ன செய்ய போறாரு? இந்த பூமிக்கு வருவார். அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது? அவர் வரும்போது கொண்டு வருவார். இந்த பூமியில நாம் ஆண்டவருக்காக எதை செய்தோமோ அது மட்டும்தான் நலன் நிற்கும். அதனால அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க யாரோடு வழக்கு பண்ணக்கூடாது? கர்த்தரோடு வழக்கு பண்ண. ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யல, அதனால சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சர்ச்சு மேல கோபப்படாது. ஆண்டவர் உனக்கு என்ன செய்யல? ஆண்டவர் என்ன செய்யல? ஆண்டவர் எல்லாமே எதுவுமே இல்லை. ஜீவனை தந்தார், ஆமென். வஸ்திரத்தை தந்தார், ஆமென். உணவு தந்தார், ஆமென். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? வீடு தந்திருக்காரா? தந்திருக்காரா இல்லையா? அப்புறம் பின்னையும் ஆண்டவரை குறை பேசுற. ஆண்டவர் ஒரு நாள் குறை சொல்லாத. ஆண்டவரோடு கூட வழக்காடாத. சில ஆட்கள் இருக்காங்க, ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்க எனக்கு அதை தரல, எனக்கு இதை தரல, என் அக்காவுக்கு அதை கொடுத்தீங்க, என் தங்கச்சிக்கு அதை கொடுத்தீங்க. ஏன் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடணும்? நமக்குரியதை கர்த்தர் ஏற்ற வேளையில நமக்கு தருவார். உனக்கு உரியது அது உனக்கு தான், அது வேற யாருக்கும் சொந்தம் அல்ல. வழக்காடாத. பெண்ணினால்கிட்ட சொல்ற அந்த அம்மா ஜெபத்துல, அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தரோடு மட்டும் நீ என்ன செய்யாத, என்கிட்ட நீ வழக்காடாத. நான் யார் தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர், உங்களை நடத்துகிறவர். இந்த அம்மா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதிச்சிருப்பாங்க. ஆண்டவரே, இந்த அம்மா இந்த வார்த்தையை ஏன் சொல்லணும்? வாசனை வேணா சொல்லலாம், வார்த்தையை சொல்லலாம். பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார், அது சொல்லலாம். ஆனா ஏன் வழக்காடுகிற? நீ வழக்காடாதன்னு சொல்லக்கூடாது. அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அம்மாவுக்கு கேட்கப்பட்ட அந்த வார்த்தைகள் அவ்வளவு காயப்பட்ட வார்த்தைகள். அதனால இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தந்துட்டார். இந்த அம்மா நினைச்சிருக்க மாட்டாங்க, இந்த சாமுவேல் வளர்ந்து தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவான், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவான் அப்படின்னு இந்த அம்மா நினைச்சிருப்பாங்களா? ஒரு நாள் நினைக்கல, ஒரு நாள் நினைக்கல. இந்த அம்மாளுடைய ஜபம், இந்த தாயினுடைய ஜபம், இந்த தாயினுடைய அர்ப்பணிப்பு, இந்த தாயினுடைய ஒரு விசுவாசம் பிற நாட்களில இந்த சாமுவேலை கொண்டு கர்த்தர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வைத்தார், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில கர்த்தருக்கு விரோதமா மட்டும் முறுமுறுக்காத. இல்லையா தோத்திரம் போடு. எனக்கு அதை தரல இதை தரலன்னு கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்காத. தந்ததற்காய் ஸ்தோத்திரம், தராததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எனக்கு தருவீர். அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, 21:27 பின்பகுதியில, கர்த்தர், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு என்ன செய்தார்? கட்டளையிட்டார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் கேட்டதை எனக்கு தந்தார். கேளாததையும் தருகிறவர், நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கேட்டதை எல்லாம் தருவார் இயேசு ராஜன். கேளாததையும் தருகிறவர், அவர் நித்திய தேவன். ஆமென். இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, நான் கேட்டேன். என்ன கேட்டுச்சு இந்த அம்மா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தா அதை நான் உமக்கு கொடுத்துருவேன் ஆண்டவரே. இதான் அந்த அம்மா கேட்டாங்க, அதை கர்த்தர் கொடுத்தார். இப்ப சொல்லுது, கர்த்தர் இடத்துல நான் கேட்ட என் விண்ணப்பத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். ஆமென், ஆமென். 65 சங்கீதம் 2 என்ன சொல்லுது? அவர் ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்துல, ஆமா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். அவர்கிட்ட தான் நமக்கு ஒத்தாசை.
வேற யாருகிட்ட இருந்து நமக்கு ஒத்தாசை வராது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். ஒத்தாசை, ஹெல்ப் வரும். பரத்திலிருந்து நமக்கு ஹெல்ப். ஆண்டவர் அந்த அம்மா சொல்றாங்க, நீ கர்த்தரோடு என்ன செய்யாதங்க, ஆமா பண்ணாதங்கன்னு சொல்லிட்டு அதே வசனத்துல இன்னொரு காரியத்தை அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க. தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை என்ன செய்வாராம்? உயர பண்ணுவார் என்று துதித்தாள். என்று துதித்தாள். தாம் அபிஷேகம் பண்ணினவரை அவருடைய கொம்பை கர்த்தர் என்ன செய்வார்? இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. தெரியுமா உங்களுக்கு? எப்படி சொல்றீங்க ஐயா, இது எப்படி சொல்றீங்க? இந்த அம்மா, நான் முதல்ல சொன்னேன், இந்த அம்மா நினைச்சிருக்க மாட்டாங்க என் பிள்ளை வந்து சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவான், தாவீத ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவான்னு இந்த அம்மா என்ன செய்யல, நினைச்சாங்களே எனக்கு தெரியல. ஆனா இந்த அம்மா இங்க சொல்றப்பட்ட வார்த்தை, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை கர்த்தர் என்ன செய்வாரா? அப்படின்னா அவனுடைய தலையை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். இப்ப இதற்கு ஒரு 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 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். 16 அதிகாரம் திருப்புங்க. முதல்ல 10ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல். இந்த பைபிள் தானே வச்சிருக்கீங்க எல்லாம். அவர் பிரதர் நீங்க இருங்க பிரதர், இந்த பக்கம் யாரோ ஒருத்தர் படிங்க. சோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த சாமுவேல் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணார் தெரியுமா? ராஜாவா? யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணார்? ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணினார், சவுலை அபிஷேகம் பண்ணார். 2 பேர் அபிஷேகம் பண்ணார் இல்லையா? இந்த 2 பேர் அபிஷேகம் பண்ணினார். ஒருவனை தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணினார், இன்னொருவனை தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணினார். தைல கொப்பினால அபிஷேகம் பண்ணது யார? சவுல. நீங்க 16வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சாமுவேல் தாவீதை தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். ஆமென் ஆமென் அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. சவுலை அபிஷேகம் பண்ணினார். அப்ப அவர் கையில் இருந்தது குப்பி தைலம். குப்பியில அப்படிதான் வச்சிருந்தான். ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணும்போது அவன் வச்சிருந்த தைலம் இருக்கு பாருங்க, அது கொம்புல வச்சிருந்தான் பாருங்க. இங்க வந்து சவுல அபிஷேகம் பண்ணார், அது குப்பியில இருக்கு. ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணார் கொம்புல. அவர் வைத்திருந்த தைலம் எதுல இருந்து தெரியுமா? கொம்புல. இந்த இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது கூடாரம் பெயர்க்கணும். அவங்களுக்கு அடையாளம் கிடைச்சிட்டு, பகல்ல மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். மேகம் எங்க நிக்குதோ அவங்க என்ன பண்ணணும்? அவங்க கூடாரம் போடணும். தூவா கர்த்தர் நம்முடைய கொம்பை என்ன செய்வார்? அப்போ ஒன்ன உயர்த்தணும், உன் கொம்பு உயர்த்தப்படணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? உனக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைய கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கணும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய அவனை உயர்த்தவர் வல்லவர். அதனாலதான் அந்த அம்மா சொன்னாங்க, எளியவனை புழுதியிலிருந்து என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. அந்த சுவிட்சை போடாதங்க, அதை ஆஃப் பண்ணி வைங்க. கரண்ட் வந்துருச்சா? சரி. இந்த தாவீது ஆடுகளுக்கு பின்னாலே போனவன். எங்க போனவன்? ஆடுகளுக்கு பின்னால் போனவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். அதற்கு முன்னால 16ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், அவனை தன் சகோதரர்களுக்கு நடுவில் அவனை அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ஆமென்.
சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரர்களுக்கு மத்தியில தைல கொம்பில இருந்ததான அந்த தைலத்தினாலே தாவீதை அபிஷேகம் பண்ணின போது அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து என்ன செய்தார்? இறங்கினார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவாரானார், கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இருக்குமானால், கர்த்தருடைய பிள்ளையை நீ ஆடுகளுக்கு பின்னால் இருந்ததான உன்னை அரசனாக மாற்ற என் தேவனால முடியும். தேவன் உன்னை உயர்த்த முடியும். புழுதியில் கிடந்ததான தாவீதை ஆடுகளுக்கு பின்னால் 78ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், 78ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனமா, ஒரே ஒரு நிமிஷம், 78ஆம் சங்கீதம் 71 72 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கரவலாடுகளின் பின்னால் திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மெய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று தாவீதை குறித்து சொல்லுகிறது. 70ஆம் வசனத்தில் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னால் திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கரவலாடுகளுக்கு பின்னால் புறப்பட்டு போனவன் தன்னுடைய அப்பா சாமுவேல் வந்தவுடனே மூத்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு நிறுத்திட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்லை, ஒருத்தனும் இல்லை. சாமுவேல்கிட்ட கேட்டாரு, சாமுவேல் ஈசாயிட்ட கேட்காரு, இவன் மட்டும்தானா இல்லை வேற பிள்ளை இருக்கா? ஒருத்தன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வா. அவன் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் அபிஷேகம் பண்ணு. இவன் அபிஷேகம் பண்ணுனா அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே இறங்கினார். தாவீதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அவர் அந்த தாவீதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததினால கர்த்தர் அவனை உயர்த்தினார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலம் சமஸ்த இஸ்ரவேலை அவன் ஆண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு வேதம் சொல்லுது, அப்படித்தானே? ஸோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருப்பாயானால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்றவன். நீ எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள வந்தால் நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், வித்தியாசமான ஒரு மனிதன். கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பித்துட்டார் என்று நினைச்சுக்கோ. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இறங்கிட்டுனா கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். தேவனுடைய அபிஷேகம் எங்கே இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பலர் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசித்தத கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அறிந்திருக்கிறோமே. இன்றைக்கு கால வேளையில ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணி என் கொம்பை உயர்த்தும், என் கொம்பை நீர் உயர்த்தும் சொல்லி ஆண்டவருடைய கருத்துல கேட்ப. இன்னைக்கு வாசித்தம் பாருங்க சங்கீதம், அந்த சங்கீதத்தை கொஞ்சம் திருப்புங்க, அதுல ஒரு 2 வசனம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தை கொஞ்சம் திருப்புங்க, அதுல பாருங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். வீம்புக்காரரை நோக்கி சொன்னேன், உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். ஆமா, ஏன் இதை இங்க நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நிறைய பேரு இன்னைக்கு என்ன ஆயிடுறாங்கன்னா, தேவனால் உயர்த்தப்படும் போது, தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் போது அவங்களுக்குள்ள என்ன வந்துரு தெரியுமா? இருமாப்பு வந்துருது. வரக்கூடாதுன்றார் தாவீது, வரக்கூடாதுன்றார். நீங்க அதை உயர்த்தாத, பேசாத, உயர்த்தி பேசாத. ஏன்னா தேவன் தான் உனக்கு இந்த சகல நன்மைகளை தந்தார். தேவன் தான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேல இருக்கு. அதனால தாவீது சொல்றார், ஆண்டவரே என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், என் பாத்திரம் நிரம்பி வழியுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. உன்னை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர்
உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு நன்மையை தான் தருவாரே தவிர ஒரு நாள் தீமையை கட்டளையிட மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அந்நாள் இதெல்லாம் சொல்லி கர்த்தரை துதித்தாளே. என்னெல்லாம் கர்த்தரை சொல்லி துதித்தாங்க. அந்த 2 அதிகாரம் 10ஆம் வசனம் வர இன்னைக்கு வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அந்த அம்மா கர்த்தரை துதிச்சாங்க. முதல்ல சொன்னாங்க, என் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பலவான்களின் வில்லை கர்த்தர் முறித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. நம்ம வார்த்தைகள் வாயில வருதா? நம்ம ஆராதிக்கிற தேவனை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. அவர் 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 எளியவனை சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர். இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, நான் புழுதியில் கிடந்தேன், என்னை நீர் உயர்த்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். குப்பையில் கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். பலவானுடைய கைகளிலிருந்து என்னை விடுவித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லி துதிங்க ஆண்டவரை. துதிச்சு பார், உடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த கால வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அந்நாள் கர்த்தரை துதித்தது போல இந்த நாளில் நீங்களும் நானும் துதிக்க ஆரம்பித்தால் நம்முடைய சந்ததி, சாமுவேல் என்னும் சந்ததி தேவனால் பயன்படுத்தப்படுவார். ஆமென் அல்லேலூயா. இந்த அம்மாவின் துதியும் இந்த அம்மாவின் ஜெபமும் தான் சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றிட்டு, நீங்க துதிக்க ஆரம்பித்தால், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் மாற்றுவார்கள். கர்த்தர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய பெரிய கிருபைகளை கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பார். உங்க பிள்ளைகளை தேடி ராஜாக்கள் வருவார்கள். ஆமென் சொல்லுங்க, வருவாங்க. நம்புறீங்களா? கர்த்தர் செய்வார். அந்த வார்த்தையில நம்பிக்கை வரணும். தேவன் எனக்கு இதை செய்வார், என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்வார். ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் என் தலைமையில இருக்கு. அவர் என்னை அபிஷேகித்த அந்த அபிஷேகம் ஒரு நாள் குறையாது. அந்த அபிஷேகம் 133ஆம் சங்கீதம் சொல்லுது, அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவருடைய தாடிகளிலும் வடிந்து அவருடைய அங்கிகளில வடிகிற எர்மோன் பர்வதத்திற்கும் சியோன் பர்வதத்திற்கும் ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையானால் உன் சந்ததியை கர்த்தர் உயர்த்துவார். உன் சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். உன் சந்ததியை கர்த்தர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அளவு கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ராஜாக்கள் உன் பிள்ளையை தேடி வருவாங்க. ராஜாக்களை யாரை தேடி வருவாங்க? நம்ம தேடி வருவாங்க. வருவாங்களா வரமாட்டாங்களா? கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம பிள்ளைகளை கொண்டு வருவார். அதுக்கு நம்ம தான் ரெடியா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஆலயத்துக்கே வர்றதில்லை. நம்ம எங்க வர்றதில்லை? ஆலயத்துக்கு வர்றது. இன்னைக்கு திருவிருந்தனால சிலர்லாம் வந்திருக்காங்க. இனி பார்க்க முடியாது சிலர்லாம். அப்படி இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். நமக்கு தருகிற ஒரே ஒரு நாள், பாக்கியமான நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் யாருக்குரிய தெரியுமா? யாருக்குரியது? திங்கட்கிழமை யாருக்குரியது? எனக்குரியது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இங்க இல்லை, அங்க. ஆமென் சொல்லுங்க. மற்றதெல்லாம் இங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் யாருக்குரியது? அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு கொடுக்கணும். நான் போன வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு ஆவடிக்கு போயிருந்தேன், எங்க சித்தி வீட்டுக்கு, எங்க சித்தியை பார்ப்பதற்காக. பாஸ்டர் மகளே எப்படி இருக்குன்னு நான் கேட்கிறேன். எனக்கு உண்மையில் அதை கேட்டோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் கேட்க பண்ணவன். கர்த்தர் நமக்கு தந்த இந்த நாளில் நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுத்தா நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த அம்மா அப்படிதான் பண்ணாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை போவாங்க ஆலயத்துக்கு ஆராதிக்க. அப்படின்னா நானும் வருஷத்துக்கு ஒன்று தான் வரேன். ஐயா, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருந்தால் கர்த்தர் தந்த நாளை நீ அலட்சியம் பண்ணக்கூடாது. இது கர்த்தருடைய நாள், இது மனமகிழ்ச்சியை நாள், இது உயிர்த்தெழுந்த நாள், இது வெற்றியின் நாள், இது ஆராதனைக்குரிய நாள், ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு நாள். ஆகவே இந்த நாளில் நம்ம கர்த்தரை தேடுனா கர்த்தர் நம்முடைய கொம்பை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை கொம்பை என்ன செய்வார்? உன் கொம்பு உயர்த்தப்படணும்னா கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரே நீர் தந்த அபிஷேகத்தை
நான் காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். அந்த 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 10வது வசனம் முடிஞ்சிருச்சுல. 11வது வசனம் என்ன சொல்லு தெரியுமா? பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எந்த பிள்ளைங்க? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அப்புறம் யாரு? ஊழியக்காரன் ஆனான், தீர்க்கதரிசி ஆனான், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பேசன ஞாபகம் இருக்கு எனக்கு. இங்க சொல்றாரு பாருங்க, இந்த 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 பிள்ளை ஏலிக்கு முன்பாக யாருக்கு பணிவிடை செய்தான்? யாருக்கு பணிவிடை செய்தான்? சத்தமா சொல்லுங்க. பாஸ்டருக்கு இல்ல, சபைக்கு இல்ல. நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் யாருக்கு செய்யற? கர்த்தருக்கு செய்யற. இந்த சேர் போட்டா அது யாருக்கு? பாய் போட்டா யாருக்கு? இந்த மைக் வயர்லாம் சுத்தினா யாருக்கு? எல்லாம் கர்த்தருக்கு. பணிவிடை. நிறைய பேருக்கு பணிவிடை செய்யறதுக்கு பிடிக்காது. ஆர்டர் போடுறதுக்கு பிடிக்கும், சூப்பர்வைசர் ஆகிறதுக்கு பிடிக்கும். நீ பணிவிடை செஞ்சாதான் சூப்பர்வைசரா போலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம கொண்டு செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா. இந்த அம்மா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. பால் குடி மறந்து கொண்டு போறாங்க சாமுவேலை. அப்பா அம்மா திரும்புறாங்க. ஏலி தாத்தாவை பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி. அவன் சாமுவேல் பார்த்ததில்லை. இப்போ ஒரு பொது இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு வரும்போது அந்த அந்த பிள்ளை அழுதுருக்குமா, அம்மா அப்பா அழுதுருப்பாங்களா? முதல்ல யார் அழுவாங்க? ஆனா இந்த இந்த அம்மா அழுதாங்களான்னு தெரியல. இந்த அம்மா ஏற்கனவே எல்லாம் அழுது முடிச்சுட்டாங்க. இந்த அம்மா ஏற்கனவே, ஆமா, அந்த அம்மா இப்போ ரொம்ப சந்தோஷமா. அதனாலதான் அந்த அம்மா சொல்றாங்க, இனிமே டிமியான பேச்ச பேசாத. நான் என் அப்பா கிட்ட சொன்ன வார்த்தையை நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் நான் நினைக்கிறேன். இந்த பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பிள்ளை தேவ சமூகத்தில் வளர்ந்தது. சாமுவேலோடு கூட யார் இருந்தா தெரியுமா? அவன் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அதான் கவனம், நல்லா கவனிங்க. பணிவிடை. நீ பணிவிடை செய்தானா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நான் செய்ய மாட்டேன், எனக்கு என்ன அப்படின்னு கர்த்தர் தந்த வேலையை நீ அலட்சியம் பண்ணனா உன் வாழ்க்கையில மேன்மை கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நாள் கிடைக்காது. கர்த்தர் தந்த வேலை எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கு முன்பாக உண்மையா செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்னாளை போல, இந்த அன்னாள் எப்படி தேவனை துதித்தாளோ அப்படி நாம் துதிக்க ஆரம்பித்தால் நாம் மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால கர்த்தரை துதிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். எனக்கு கட்டளையிட்டார். ஏலி சொல்றான் கட்டளையிடுவார். இப்ப அந்த அம்மா ஏலிக்கு முன்பாக சொல்றார், கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இப்ப நான் கர்த்தருக்கு முன்பாக சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டேன், என் பிள்ளையை விட்டுட்டேன், நான் போறேன், பை பைன்ட்டு அந்த அம்மா புறப்பட்டு போயிட்டாங்க. அவன் வளர்ந்தான். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான். அருமையான பெற்றோரே, இந்த கால வேளையில நாமும் இந்த அன்னாளை போல தேவ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காய் கதறுவோமானால், பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமானால் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இப்படி உயர்த்துவார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகளே, நீங்களும் சாமுவேலை போல கர்த்தருக்கு பணிவிடை செய்தால், நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும். சபையில பணிவிடை செய்யணும். சபையில என்ன வேலை சொன்னாலும் அதை செய்யணும். நான் செய்ய மாட்டேன்னு போகக்கூடாது. நீ ஒவ்வொரு வேலையை நீ செய்வதற்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் உனக்கு பலன் உண்டு தெரியுமா? நீ செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும், கர்த்தருடைய ஊழியத்தில் சபை காரியத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் உனக்கு பலன் தருவார். அவர் ஏன்னா சும்மா போக மாட்டார், அவர் கொடுத்ததை திரும்ப தருகிறவர். அல்லேலூயா. ஆகவே நீ சாமுவேலை போல கர்த்தருக்கு பணிவிடை செய். உன்னையும் கர்த்தர் இந்த தேசத்தில் உயர்த்துவார். நீ உன்னுடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய்
மாறுவீர்கள். உங்களை கொண்டு தேவ ராஜ்யம் கட்டப்படும். உங்களை கொண்டு சபைகள் விருத்தி அடைய செய்வார். உங்கள் மூலமாய் ஆயிரமான ஜனங்களை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று அவர் சேர்த்துக் கொள்வார். ஆகவே பிள்ளைகளே, நீங்களும் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டு நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த காலையில தேவ சமூகத்தில் அந்நாள் கர்த்தரை துதித்த போது பரிசுத்தவான்களின் பாதங்களை அவர் பாதுகாப்பார் என்று சொன்னார். பரிசுத்தவான்களின் பாதங்கள் சுவிசேஷத்தை கூறி சமாதானத்தை நற்செய்தியாய் அறிவிக்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். உன் பாதம் எவ்வளவு அழகானது தெரியுமா? பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், இயேசுவின் பாதம் ஒன்றே போதும் என்று பக்தன் சொன்னார். அப்படியே பாதத்தில் அமர்ந்திருந்தான். அன்னாள் சொல்றார், பரிசுத்தவான்களின் பாதங்களை அவர் பாதுகாப்பாரா? பரிசுத்தவான்களின் பாதங்களை அவர் பாதுகாப்பார். இன்னைக்கு நம்முடைய பாதங்களை காக்கிற கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினுடைய கொம்பை உயர்த்துகிற கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என் கொம்பு உயர்த்தப்படுவதாக, என் பிள்ளைகளுடைய கொம்பு உயர்த்தப்படுவதாக, என் குடும்பத்தினுடைய கொம்பு உயர்த்தப்படுவதாக. என் கொம்பு உயர்த்தப்பட ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக ஆண்டவர். எங்க பிள்ளைகள் ஆண்டவரே சாமுவேலை போல ஆண்டவரே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பிள்ளைகளாய் சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி, கர்த்தருக்கு சேவை செய்யும்படி எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்க சாமுவேலாய் வளரணும் ஆண்டவரே. ஆண்டவரே சாமுவேலா இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு அந்நாட்கள் தேவை. அந்நாட்கள் சரியா இருந்த சாமுவேல் உருவாயிருமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்நாளை போல ஆண்டவரே தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு தாயா என்னை மாற்றுங்க ஆண்டவர், என்னை மாற்றும் ஆண்டவரே. கேளுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்க. ஆமேன் ஆமேன். மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கின ஜான் வெஸ்லி உடைய தாயார் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுடைய தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே என் பிள்ளைகளை 8 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளில் யாராயிரும் ஒருவர் இந்த உலகத்தில் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளையாய் மாறணும்னாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஜெபம் பண்ணின அந்த தாயுடைய ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் ஜான் வெஸ்லி என்கிறதான ஒரு தேவ மனுஷனை எழுப்பினார். எழுப்புதல் பிரசங்கியாராய் உலகமெங்கிலும் அவர் கடந்து போனார். அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டதுதான் மெத்தடிஸ்ட் திருச்சபை. பரிசுத்தம் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையின் முக்கியம். பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், சுவிசேஷ ஊழியம், இதுதான் அவருடைய பிரகடனமாய் இருந்தது. நீங்க கால வேளையில் நீ ஒரு அன்னாளை போல ஆண்டவரே என் பிள்ளைகளை அப்படியாய் நீர் மாற்றும் என்று சொல்லி நீ கேட்பாயானால் தேவனுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். நம்ம ஒப்பு கொடுப்போமா? தெய்வ கரத்தில் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல கால வேளையில் எங்களோடு கூட பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அந்நாளின் விண்ணப்பத்தை கேட்டதான கர்த்தர் ஆண்டவரே, அந்நாளின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஆண்டவர், அந்நாளின் ஜெபம் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளில ஒரு பெரிய பாடமாய் அமைந்ததற்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டதான எங்கள் வாழ்க்கையும் ஒரு அந்நாளை போல மாற கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் பேரு பேராய் தனித்தனியாக குடும்பமா தொட்டு ஆசீர்வதியும். குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தியும். வேலை செய்கிற இடங்களில் ஆண்டுடைய கரம் இருப்பதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபை கர்த்தர் தாரும். எழுதுகிறதான டெஸ்ட் பேப்பரில் ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. தொழில் செய்கிற பிள்ளைகளை தொழிலை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரை மெயின்லாண்டு போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமா எங்கள் மத்தியில் கொண்டு வரும். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம். இந்த ஆராதனையில் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும் நடத்துகிற அடியானும் பங்கு பெறுகிற பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.